உயரங்களை மட்டுமல்ல, வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். துல்லியமான தொழில்நுட்பம், நம்பகமான பாதுகாப்பு, உயர்வின் புதிய அடையாளம். Accord Elevators. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. டெல்லியை நோக்கி பயணிக்கும் போது விஜயன்னா முக்கியமான ஒரு புள்ளியாக நிற்பார்ன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர் அது வரும் 29 நான் நம்புறேன். அதை நோக்கி தான் இது எல்லாமே பயணிக்கிறதாவும் நான் பார்க்குறேன். இந்தியா கூட்டணியில் திமுக விலகுனா இப்போ தாவேகா உள்ள வரத்துக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. வந்துச்சுன்னா வேற ஒரு உத்வேகத்தோட, ஒரு மிகப்பெரிய புத்துணர்ச்சியோட பாஜகவுக்கு பயங்கர டஃப்பாக இருக்கும். டஃப்னா கொஞ்சம் நெஞ்ச டஃப் இல்லை, ரொம்ப பெரிய டஃப்பாக இருக்கும். அது வந்து திமுக அதிமுக வந்து ஒரு கூட்டணி கட்சியாகவும், இப்போ இருக்கிற தாவேக்கா இருக்காங்க இவங்க ஒரு கட்சியாகவும், கால்குலேஷன் கரெக்டாக இருந்துச்சுன்னா அண்ணாமலை பிரதரும் தனுஷும் ஒரு கூட்டணி போறதுக்கான வாய்ப்புகள். புதிய அறை தேவையா? எதிர்க்கட்சியின் குற்றச்சாட்டுகளுக்கு தாவேகா சரியான பதில் தருமா? இதை பற்றி பேசுவதற்காக தமிழ்நாடு இளைஞர் கட்சியின் திரு காமேஷ் இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு காமேஷ். வணக்கம் சார். முக்கியமாக திரு விஜய்க்கு சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்பாக, தேர்தல் முடிந்த பிறகும் என்ன கருத்துன்னா, பட்டியலின சமூக மக்கள் நிறைய ஆதரிச்சாங்க. திருமாவளவனுக்கு உடைய வாக்கு வங்கியில கணிசமானது திரு விஜய்க்கு போய்விடும் இப்படிங்கிற இது இருந்தது. அதை பிரேக் பண்ணிட்டாரா திருமாவளவன்? அப்படி எக்ஸாக்டாக நம்ம சொல்லவே முடியாது. ஏன் நம்ம சொல்ல முடியாதுன்னா, இது வரைக்கும் விசிக தனிச்சே போட்டியிடல. நீங்கள் இப்போ நாம் தமிழராக நம்ம சொல்லிடலாம், கரெக்டாக. நம்ம அன்புமணி அண்ணன் கூட சொல்லிடலாம். மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு பாட்டாளி மக்கள் கட்சி 2016 தனிச்சு நின்னாங்க. இப்போ 2024 பாஜக தனிச்சு நின்றுச்சு. ரெண்டு கட்சிக்கு நம்ம சொல்லவே முடியாது. ஒன்று வந்து திமுக, இன்னொன்று வந்து விசிகா. இது வரைக்கும் பல ஆண்டுகளாக தனித்து போட்டியிடாமல் தொடர்ந்து கூட்டணிக்குள்ளேயே தானே வந்துட்டு இருக்காங்க. 96 அவங்க கட்சி கிட்டத்தட்ட ஆரம்பிச்சது செஞ்சுன்னா எலெக்ஷனுக்கு அரசியல், அதாவது தேர்தல் களத்துக்குள்ள அவங்க தேர்தல் கட்சியாக அவங்க உள்ள வருது. 99 வந்தாங்க. 99 மக்களவை தேர்தலில் வந்தாங்க. தனித்து போட்டியிடவே இல்லைல்ல. ஸோ தனித்து போட்டியிடாத போது நம்ம அவங்களுக்கு வந்து இத்தனை சதவீதம் வாக்கு இருக்குன்னு நம்ம சொல்லவே முடியாது. அது என்று அது கிடைக்குதோ அதை வச்சு தான் நம்ம பேச முடியும். இப்போ வரைக்கும் ஒரு கூட்டணிக்குள்ளே தான் இருக்காது. ஸோ விசிகாவால் திமுக வெற்றி பெற்றது, திமுகவால் விசிகா வெற்றி பெற்றது, இப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். பெரிய கூட்டம் கூடிச்சு திருமாவளவனுடைய அந்த கூட்டத்துக்கு, கட்டுக்கடங்காத கூட்டம் கூடிச்சு. அதுக்கு அவருக்கு தொடர்ந்து வாக்கு வங்கி இருக்கு, அவருடைய வாக்கு வங்கி அவர் பக்கமே இருக்கு அப்படிங்கிறத காட்டிச்சா, இல்லை எந்த ஒரு தலைவருக்கும் பின்னால் கூடுகின்ற கூட்டம் தான்? இல்லை, அப்படி கிடையாது சார். இப்போ விசிகாவோட இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு உத்வேகத்தோட டபுள் ஆயிடுச்சு. 5 மடங்கு 10 மடங்கு கூட ஏறி இருக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவங்களோட இவ்வளோ நாள் வந்து ஒரு ஆட்சியில் ஒரு கட்சி இருக்கும், அந்த கட்சியில் சும்மா பேருக்கு வந்து கூட்டணியாக உட்கார்ந்து கொண்டு என்ன சொல்லலாம்னா, அது வந்து அந்த வார்த்தைகள் சொல்லக்கூடாது, இருந்தாலும் பரவாயில்ல, என்ன இந்த ஜால்ரா அடிச்சுட்டு உட்காந்துருப்பான்னு சொல்லுவாங்க இல்லையா. நான் ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்ல வரேன், நான் வேறு எதுக்காகவும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இருந்ததாக அவங்களோட கட்சி ஆட்கள் பார்த்துருந்தாங்க. ஸோ எது கேட்டாலும் நம்ம போய் இங்கே நிற்க வேண்டியிருக்கணும், எது செஞ்சாலும் அது செய்யணும். திரும்பவே சொல்லியிருக்காருல போன ஆட்சியில், எங்களால் ஒரு கொடி கூட ஏற்ற முடியல, அதற்கு கூட எங்களுக்கு வந்து சக்தி இல்லை, ஆனால் பேருக்கு தான் நாங்கள் கூட்டணியில் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்களா. ஆனால் இன்று அவங்களோட உறுப்பினர், அவங்களோட பிரதிநிதியாக ஒருத்தர் அமைச்சராகவே உட்கார்ந்துருக்கார். அவர் வந்து ஆட்சியிலையும் பங்கில் இருக்கார், அதிகாரத்திலையும் பங்கில் இருக்கார். அப்போது அவங்களோட தொண்டர்களோட மனநிலைமை எப்படி இருக்கும்? ஒரு உத்வேகத்தை கொடுக்கும்ல, இன்னும் உழைக்கணும், இன்னும் பெரிய லெவலில் கொண்டு வரணும். அப்போ நம்ம இந்த அளவுக்கு செய்யும்போது நம்ம தலைவருக்கான இன்னும் ஒரு படி மேலே ஏறும்போது நம்மளோட குரல் ஒலிக்க ஆரம்பித்து விட்டது. விசிகா தலைமையில் அந்த குரல் ஒலிக்க ஆரம்பித்து விட்டது அப்படின்ற போது அந்த ஒரு உத்வேகமும் அந்த ஒரு புத்துணர்வு கொடுக்கும்ல, நம்ம அப்படிதான் பார்க்கணும். விசிகா தலைமையில் ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்றாரு. தவறு ஒன்றும் இல்லையே, மக்கள் முடிவெடுக்கிறது தானே சார் அது என் பாயிண்ட்டு. தமிழ்நாடு கட்சிக்கு என் பசங்களை கேட்டால் கூட தான் தமிழ்நாடு கட்சி தலைமையில் ஆட்சி அமையும் தான் சும்மா சொல்லுவானுங்க. சொல்லி தான் ஆகணும். எல்லாருக்குமே இருக்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் தானே. அது நடக்குதா நடக்கலையான்றது அது நாங்கள் போடுற உழைப்பு இருக்குது, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது இருக்குது, மக்கள் எங்கள் மேலே வச்சுருக்க நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கை திரும்ப பெற்று விட்டுறாரு, அவர் நம்புறாரு. வாழ்த்துக்கள், பண்ணட்டோன்றேன். கிடைச்சா சந்தோஷம். காங்கிரஸ் உறுதியாக இருக்குது, தாவேகா அணியில் உறுதியாக இருக்குது. முதல்ல வந்த கட்சி தயங்கி வந்தது விசிகா, வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கறது இடதுசாரிகள், அப்புறம் முஸ்லீம் லீக்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்காங்க. இதன் மூலமாக ஒரு அணி அமைக்கிறோம், கூட்டம் நடந்துச்சு. ஆனால் இது ஒரு அணி தமிழ்நாட்டுக்கான ஒரு கூட்டணி அப்படின்னு சொல்றதுல திரு விஜய்க்கு என்ன தயக்கம்? இல்லையா, அப்படி சொல்லவே இல்லையா. கூப்பிட்டு பேசிட்டாங்க எல்லாரையும். இவங்க மட்டும் தானே வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் வெளியிலிருந்து தான் ஆதரவுன்னு கம்யூனிஸ்ட் 2 கம்யூனிஸ்ட்டும் சொல்லியாச்சு. இவர்கள் வந்து மற்ற எல்லாருமே உள்ளே வந்துட்டாங்க. காங்கிரஸாக இருக்கட்டும், ஐயுஎம்எல்லாக இருக்கட்டும், விசிகாவாக இருக்கட்டும், எல்லாருமே உள்ளே வந்தாச்சு.
ஸோ இப்போ பாயிண்ட் என்னென்னா இதெல்லாம் சேர்த்து ஒரு அணியாக உருவாக்க போகிறாங்க. இந்த அணி 2029க்கு பலமாக எதிர்க்கக்கூடிய ஒரு அணியாக மாறப்போகுது. அப்போ அதில் எந்தெந்த அணிகள்லாம் உள்ளே வருதோ அது வரும். அந்த பாயிண்டில் பார்க்கும்போது டெல்லியை நோக்கி பயணிக்கும் போது விஜயன்னா முக்கியமான ஒரு புள்ளியாக நிற்பார்ன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர் அது வரும் 29 நான் நம்புகிறேன். அதை நோக்கி தான் இது எல்லாமே பயணிக்கிறதாகவும் நான் பார்க்குறேன். என்ன எந்த அளவுக்கு முக்கிய ஒரு ஆற்றலாக இருப்பார் திரு விஜய்? இல்லை சார், ஒரு கிங் மேக்கராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கிறதா நான் பார்க்குறேன். 29 அது வந்து இப்போது டிசைட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை. ஏன்னா லாட் ஆஃப் டைம் தர், இன்னும் ஒரு 3 வருஷம் இருக்குது கிட்டத்தட்ட. அது ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனா இல்லை வெறும் பாராளுமன்ற தேர்தலா, இதெல்லாமே ப்ரோஸ் அண்ட் கான்சஸ் நிறையா ஸ்டடி பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அப்போ அதுக்கு தேர்த்த மாதிரி தான் நம்ம பேச முடியும். இப்போ நீங்கள் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்னா அதோட ஸ்ட்ராட்டஜிக்கல் வேறு, அதோட வியூ பாயிண்ட் வேறு, அதை கொண்டு போகிற விஷயங்கள் வேறு. இல்லை வெறும் 29 பாராளுமன்ற தேர்தல் மட்டும்தான், நடுவண் அரசு, மத்திய அரசு, அந்த ஒன்றிய அரசை வந்து நிர்ணயிக்கக்கூடிய யார் பிரதமர் அப்படின்னு நிர்ணயிக்கக்கூடிய ஒரே ஒரு எலெக்ஷன் மட்டும்தான் அப்படின்னா அதுக்கான ஸ்ட்ராட்டஜி, அதுக்கான வியூஸ், அதுக்கான பாயிண்ட்ஸ் வேறு. ஸோ இது எதுன்னே நமக்கு தெரியாமல் சும்மா பொத்தாம்போக்கில் பேசவும் முடியாது நம்ம. அப்போ நம்ம அதை யோசிக்கணும். பட் எந்தவா இருந்தாலும் விஜய் வில் பி த ஃபல்க்ரம். கண்டிப்பாக அவர் தான் ஒரு ஃபல்க்ரமாக கீ பாயிண்ட்டாக நிற்க போகிறார். அந்த இப்போ இருக்க போகிற கூட்டணி நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்தீங்க வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து அதில் வந்து இந்தியா கூட்டணியில் திமுகலாம் வெளியில் வந்துருச்சு, தாவேக்கா உள்ளே போகுது. ஸோ இதை உள்ளே போகும்போது இதோட உத்வேகம் வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் வெறும் திமுக தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் இருக்கிற ஒரு கட்சி தான், அதுக்கு மேலே பெருசாக வளர்ந்த மாதிரி வெளியில் கிடையாது. பட் விஜய் அப்படி கிடையாது. இஸ் அ சவுத் இண்டியன் ஐகான் ஸ்டார். இது நிச்சயமாக ஒரு ஃப்ரூட்ஃபுல்னஸோட ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுன்றதுல மாற்று கருத்து கிடையாது. அது எந்த அளவுக்கு அப்படின்றத வரும் காலங்களில் விஜயனோட பர்ஃபார்மன்ஸ், இப்போ நடக்கிற ஆட்சி, இப்போ 100 நாள் மிக சிறப்பாக நடந்திருக்க ஆட்சி, ஸோ அதுக்கப்புறமாக வரப்போகிற பர்ஃபார்மன்ஸ், இவர் எந்த அளவுக்கு சீரியஸாக தமிழ்நாட்டை மட்டும் பார்க்க போகிறாரா, இல்லை இந்தியா வரைக்கும் கொண்டு போகிறதுக்கான வேலைகளில் இறங்கி செய்ய போகிறாங்களா? ஏன்னா ஜெயலலிதா நீங்கள் எடுத்திங்கன்னா பெருசாலாம் அவங்க வந்து சென்ட்ரல் நோக்கிலாம் அவங்க பயணிக்கவே இல்லை. அவங்க வந்து தமிழ்நாட்டு ஸ்டேட்குள்ளேயே தான் மேக்ஸிமம் பண்ணிட்டுருப்பாங்க. அவங்க என்னென்ன பெங்களூர் பார்டரில் மட்டும்தான் வந்து இந்த புகழேந்தி சார்லாம் அப்போ இருந்தார் அதிமுகவில். அவங்கெல்லாம் இந்த அதிமுக இது இருக்கும், கர்நாடகா அதிமுகன்னு அங்கே இருப்பாங்க. மற்றபடி இது இல்லை. பட் இவர் எப்படி எடுக்க போகிறார்? ஏன்னா இவருக்கு கேரளாவில் மிகப்பெரிய ஃபேன்ஸ், கர்நாடகா, ஆந்திரா எல்லாத்துலேயுமே இருக்குது. நீங்கள் நார்த் இந்தியாவிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட இவருக்கு பயங்கரமான ஃபேன்ஸ் இருக்குது. பிகேவே சொல்லியிருக்காரு, பிரசாந்த் கிஷோரே சொல்லியிருக்காரு, எனக்கு விஜய் தேவையில்லை, விஜய் தான் விஜய்க்கு நான் தேவையில்லை, எனக்கு தான் விஜய் தேவை. அவர் பீகாரில் வந்து ஒரு 2 நாள் எனக்கு பிரச்சாரம் பண்ணார்னா நான் ஜெயிச்சிருவேன்ற அளவுக்கு சொல்லும்போது ஒருத்தரோட இது வந்து எந்த அளவுக்கு தெரியுதுன்னு பாருங்கள். ஒரு அந்த இடத்துல இருக்கிறவருக்கு தெரியுதுன்னா அவருக்கு அந்த பல்ஸ் தெரிஞ்சிருக்கு. சம்பர் வெதர் திஸ் மேன் ஹஸ் த ரியல் பவர் டு கெட் டு த நேஷனல் லெவல் ஆஃப் பாலிடிக்ஸ். விஜய்னா நேஷனல் லெவல் ஆஃப் பாலிடிக்ஸ் போகிற அளவுக்கான ஒரு பவர்ஃபுல்லான லீடர்ன்றதை மட்டும் பிகேவால் புரிஞ்சிக்க முடியுது. பிகாஸ் அவர் ஒரு சஃபாலஜிஸ்ட். கிட்டத்தட்ட 11 முறையில் 9 முறை வந்து அவர் வந்து முதலமைச்சர் ஆக்கி கொடுத்து ஜெயிச்சு கொடுத்துருக்கிற ரெக்கார்டு வச்சுருக்க ஒரு மிகப்பெரிய ஆள். அந்த பாயிண்ட்லாம் நம்ம எடுக்கும்போது இது விஜயனா கிட்ட தான் இருக்குது. அவர் எடுக்க போகிற முடிவு, அவர் எடுக்க போகிற ஸ்ட்ராட்டஜி, அவர் முன்னிறுத்தி கொண்டு செல்லக்கூடிய விஷயங்களை பார்த்து தான் நம்ம இது எப்படிப்பட்டதுன்னு நம்ம அப்புறம் சொல்ல முடியும். பட் மறுபடியும் சொல்கிறேன், இந்தியா கூட்டணியில் திமுக விலகினாலும் இப்போ தாவேக்கா உள்ள வரத்துக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. வந்துச்சுன்னா வேற ஒரு உத்வேகத்தோட, ஒரு மிகப்பெரிய புத்துணர்ச்சியோட பாஜகவுக்கு பயங்கர டஃப்பாக இருக்கும். டஃப்னா கொஞ்சம் நெஞ்ச டஃப் இல்லை, ரொம்ப பெரிய டஃப்பாக இருக்கும். அது கீ மேன் விஜயனாவாக இருப்பார். தமிழ்நாட்டில் விஜய் வர்சஸ் உதய் இப்படி தான் போகுதா? விஜயண்ணா வர்சஸ் உதய் ப்ரோவா? இல்லையா, அண்ணாமலையும் வராரு, தனுஷ் வேறு வரான்னு சொல்கிறாங்களே. இந்த பக்கம் எங்கள் அண்ணன் சீமான் நிற்கிறாரு, இதுக்கப்புறம் தான்டா எங்கள் ஆட்டத்தையே பார்க்க போகிறீங்க, இவ்வளோ நாள் சும்மா ட்ரெய்லர் விட்டுன்னு நான் போனால் போகுதுன்ட்டுன்னு இப்போ இறங்குறேன்டா, நான் யாருன்னு காட்டுறேன்டான்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. லைனாக இருக்குதே. அதனால் வந்து 7 பேர் வந்தால் திரு விஜய்க்கு டஃப் தானே. யாருங்க எவ்வளோ பேர் லைனில் வந்தா? இல்லை, நீங்கள் யார் வந்தாலும் ஒரு சின்ன கணக்கு தான். எனக்கு தெரிஞ்சு இது எப்படி போகும் 31, ஒருவேளை 29 ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் இல்லாமல் 31 இதே மாதிரி ஸ்ட்ராட்டஜியில் போச்சு அப்படின்னா 31 தமிழ்நாடு எலெக்ஷன் எப்படி இருக்கும்னு என்னோட கணிப்பு. இது என்னோட கணிப்பு தான், ஐ மே பி ராங் ஆல்சோ, தெரியல. என்ன, திமுக அதிமுக ஒரு அலையாக நிற்கும் கண்டிப்பாக. அவங்க 2 பேரும் கூட்டணி போட்டுறாங்க, மும்முனை போட்டி தான் இந்த முறையும் 31. அது வந்து திமுக அதிமுக வந்து ஒரு கூட்டணி கட்சியாகவும், இப்போ இருக்கிற தாவேக்கா இருக்காங்கல்ல இவங்க ஒரு கட்சியாகவும், அணி கட்சி அதான் அந்த அணி, அந்த கட்சிகள்லாம் சேர்ந்து ஒரு அணியாகவும், என்னோட கால்குலேஷன் கரெக்டாக இருந்துச்சுன்னா அண்ணாமலை பிரதரும் தனுஷும் ஒரு கூட்டணி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி போனால் அது ஒரு பவர் பாயிண்ட், ஒரு பவர்ஃபுல்லான அணியாக நிற்கும். 2 ரீசனுக்கு சொல்கிறேன். அந்த இடத்துல ஒரு கிளாஸ் இருக்குது, ஒரு மாசு இருக்குது. தனுஷ்ன்ற ஒரு மாசு, அண்ணாமலைன்ற ஒரு கிளாஸு.
நியாயமாக பேசுவோம் யாராக இருந்தாலும். ஒரு படித்தவன் ஒருத்தர் இருக்கார் வச்சிங்களேன், அது ஒரு 30% மக்கள் இன்னும் ஓட்டு போடாமல் இருக்காங்க. 70% அஃப்கோர்ஸ் இந்த வாட்டி 80% வந்துருச்சு. இன்னும் ஒரு 15-20% ஓட்டு போடாமல் இருக்காங்கல்ல. அந்த 20% யாருமே பிடிக்கலன்னு ஓட்டு போடாதவங்க தான் இருக்காங்க. அவங்கெல்லாம் அண்ணாமலையை பார்க்கக்கூடிய ஒரு ஆட்கள். ஏன்னா அண்ணாமலை ஹஸ் ஆல்ரெடி ப்ரூவ்டு 10% ஓட்டு வரைக்கும் அவர் ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காரு. 3%ல் இந்த பாஜக வந்து 12% வரைக்கும் போச்சு. அதுக்கு ஒரே காரணம் அவர் மட்டும்தான். இந்த முறை நீங்கள் என்னாச்சு நீங்களே பார்த்துருப்பீங்க. அவங்க திருப்பி எங்கே போயிட்டாங்கன்னு பார்த்துருப்பீங்க. அப்போ அண்ணாமலைக்குன்னு கிட்டத்தட்ட ஒரு 10% ஓட்டு இருக்குது. அட்லீஸ்ட் 5 to 10%, ஒரு 5% ஓட்டு இருக்குது. ஸோ அப்படி ஒரு கிளாஸான பீப்புள், எலைட் பீப்புள், படித்தவர்கள், ஒரு படித்தவன் தான் வரணும், இப்படிலாம் சில விஷயங்களில் சில பேர் இருப்பாங்களே, அந்த எலைட் குரூப். இந்த பக்கம் தனுஷ்க்கு பயங்கரமாக ஏதோ 96 லட்சம் பேர் இப்போவே அவரோட இதில் சேர்ந்ததாகவும் பயங்கரமான ஒரு இது பண்ணிட்டு இருக்கிறதாகவும் அவர் ஏதோ ரெஜிஸ்டர்லாம் பண்ணிட்டாருன்னெலாம் கேள்விப்பட்டேன். தமிழர் எழுச்சி கழகம்லாம் சொல்கிறாங்க. எதுவுமே உண்மை தெரியாது. பட் தெரியாமல் நம்ம பேசுறதுல கான்க்ரீட்டாக வந்தால் தான் பேசுவோம். ஸோ அவருக்கு ஜென்சி கிட்ஸ் முக்கியமாக நீங்கள் எடுத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஜென்சி கிட்ஸ் இருக்குது. ஸோ இந்த வாட்டி இந்தியா ஃபுல்லாக நீங்கள் எடுத்திங்கன்னா 40 கோடி இளைஞர்கள், ஜென்சிஸ் இளைஞர்கள் வாக்களிக்க போகிறாங்க ஒட்டுமொத்தமாக பாராளுமன்றம். தமிழ்நாடு எடுத்திங்கன்னா ஆப்வியஸ்லி இட் கம்ஸ் அரௌண்ட் to 1 crore to 1.5 crores. 31 வரும்போது கிட்டத்தட்ட 1.5 கோடி தாண்டிடும். ஸோ அப்போ அது யாருக்கு போகும்? அது திரு விஜய் பக்கம் இருக்கவா இருக்காதா? இல்லை சார், இப்போ விஜய் பக்கம் இருக்குது. நான் தான் சொல்கிறேன், இப்போ ஆனால் விஜய்னா பக்கம் தான் இருக்குது, அவர்கிட்ட தான் இருக்கும். பட் நீங்கள் களம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கல்ல, அதுக்கு என்னோட ஒரு யூகம் ஆஸ் அ சஃபாலஜிஸ்ட், ஒரு ஆலோசகர் வச்சுக்கோங்களேன், எனக்குன்னு சில அனலைஸ் பண்ணுறோம்ல எப்படி இருக்க போகுதுன்னு. அதில் இவங்க 2 பேரும் அவங்க 2 பேரும் அந்த கூட்டணி, அதாவது மும்முனை போட்டியாக மீண்டும் இருக்கும்ன்றதை நான் ஒரு கணிப்பாக சொல்கிறேன். இருக்க வாய்ப்புகள் இருக்கு. திரு விஜய்க்கு சாதகமாக இருக்குமா? அது எப்படி இருக்கும் சார்? அவ்வளோ ஏர்லிலாம் அந்த அளவுக்குலாம் நமக்கு அறிவு இல்லை சார். நம்மலாம் ரொம்ப சாதாரண ஆள். அது பொறுத்துன்னு தான் சார் பார்க்கணும். ஏன்னா இன்றைக்கு வந்து அவர் வந்து ப்ளஸ் பாயிண்டில் தான் இருக்குது, நோ டவுட். நம்ம அதை வந்து அந்த சாதகத்தை அவர் கொடுத்து தான் ஆகணும். அதில் டவுட்டே இல்லைன்னா ஆட்சி அமைச்சிட்டாரு, பவரில் இருக்கார், அவர் மாற்றத்தை கொடுக்கணும்னு விரும்பின மக்களுக்கு அந்த மாற்றத்தையும் கொடுத்துட்ருக்காரு விஜய்னா. அதெல்லாம் எந்த டவுட்டும் கிடையாது, நிச்சயமாக இருக்குது. 31 நீங்கள் களம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கல்ல, அந்த களம் மும்முனை போட்டியாகவும் தான் இருக்கும். இந்த வாட்டி 26 மும்முனை போட்டி, தாவேகா வர்சஸ் திமுக வர்சஸ் அதிமுக. ஆனால் விஜயண்ணா சொன்னது மாதிரி 2 பேருக்கு தான் போட்டின்னு. பட் ஸ்டில் அவங்களும் 46 சீட் வாங்கியிருக்காங்க இல்லையா? ஸோ மும்முனையாக தான் இருந்துச்சு. அடுத்த வாட்டி போகும்போது அதே மும்முனையாக தான் இருக்கும். ஆனால் அந்த களத்தில் இவங்க 2 பேரும் புதுசாக உள்ளே வந்திருப்பாங்கன்றதை நான் பார்க்குறேன். அப்போ அது எப்படி இருக்க போகுது அது தெரியல. இன்னும் 5 வருஷம் இருக்குது சார். 100 நாள் ஆனதுக்கப்புறம் 31 கேட்டிங்கன்னா நான் எப்படி சொல்லுவேன்? 5 வருஷம் இருக்குது. ஸ்டில் அப்பர் ஹேண்ட் விஜய்னா தான் இருக்கும், டவுட்டே இல்லை. இந்த நிகழ்ச்சியிலும் கருத்தில் குறிப்பாக காமேஷ், மிக்க நன்றி. தேங்க்யூ சார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.